என் பிள்ளைய நல்ல பள்ளிக்கூடமா நல்ல காலேஜா பார்த்து பார்த்து சேர்த்தேன். ஆனால் அவ படிக்காத ஒரு புருஷனை கட்டி போட்டாளேன்னு நினைக்கும் போது ஒரு சின்ன வருத்தம் இருக்கத்தான் செய்யுது. ஏத்தா, அதுக்காக எனக்கு மாப்பிள்ளைய பிடிக்கலன்னு நினச்சிக்காததா. அவரு படிக்கலன்னு மட்டும்தான் ஒரு வருத்தம். மற்றபடி மாப்பிள்ளை எனக்கு ரொம்ப பிடிக்குதா. வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி எப்படி பேசிட்டு போறாரு பாரு. ஆண்டாளு, அவர் பேச்சே சரியில்லை. அதெல்லாம் மனசுல எடுத்துக்காம இப்ப இருக்கிற மாதிரி எப்பவும் மாப்பிள்ள கூட சந்தோஷமா இருக்கிற வழிய பாரு. மாப்பிள்ள, இந்தாங்க காய்கறி. இந்தாங்க கூறு 10 ரூபான்னு வித்துட்டு இருந்தாங்க. இப்படி வாங்கினா நம்மளுக்கு லாபம் தானே. இந்தாங்க குடிங்க. ஒரு குடும்பஸ்தனுக்கு இந்த அறிவு இருந்தா போதும் மாப்பிள்ள. ஏய், உனக்கு என்ன ஆச்சு? நீ எதுக்கடி விறகடுப்புல சோறுக்குன கட்ட மாதிரி வெந்து போய் உட்கார்ந்து இருக்கிற? அந்த வெளிநாட்டுக்காரி வந்துட்டு போனால அப்போல இருந்து அவ இப்படிதான் இருக்கா. அவ பேசுனதா எதுக்கடி மண்டைக்கு எடுத்துட்டு இருக்கிற நீ? அவளே பாக்குறதுக்கு பகுமானத்துல பிறந்தவ மாதிரி இருக்கிற. அவ ஒரு ஆளு, நான் அவன் மேல கோவப்பட்டு உட்காந்து இருக்கிற. ஃப்ரீயோட இது பாரு, எனக்கு கோவம்லாம் அவ மேல இல்ல, உன் மேலதான். நான் என்ன பண்ண? நீ படிக்காததுனால தானே கண்டவகிட்ட எல்லாம் நான் பேச்சு வாங்க வேண்டியது இருக்கு. ஏண்டி, அதெல்லாம் எப்போ நடந்த விஷயம். அன்னைக்கு நான் என்ன மனநிலையில இருந்த சூழ்நிலையில இருந்தேன், அது என்ன படிக்க விடல. அதை பத்தி இப்போ உட்காந்து பேசிட்டு இருக்கிற நீ. நான் படிக்காத பத்தி நான் இன்னும் வருத்தப்பட்டு தான் உட்காந்து இருக்கிறேன். எனக்கு எதுவும் சந்தோஷம்லாம் கிடையாது. புரியுதா உனக்கு? என்னடி மூஞ்சி தூக்கி, ஏண்டி அதை பத்தி இப்ப என்னடி பண்ண முடியும்? இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துக்கிற. என் அப்பா உன் மேல கோவப்பட்டதுக்கு காரணமோ நீ படிக்காதவன் மட்டும்தான். உன் விஷயத்துல நான் தப்பான முடிவு எடுத்துட்டேன்னு எனக்கு தோணுதுடா. என்ன தாச்சு இவளுக்கு? அவளுக்கு ஒன்னும் ஆகல மாப்ள. உங்க மாமா தான் அவளை நல்லா ஏத்தி விட்டுட்டு போயிருக்காரு. எதுக்கு அவருக்கு இந்த வேண்டாத வேலை? இப்போ நல்லா தானே பேசிட்டு இருந்தாரு. என்னங்க அவர் நல்லவரா கெட்டவரா? எனக்கு என்ன புரியல. எனக்கு இத்தனை வருஷமா அவர் கூட குடும்பம் நடத்திட்டு இருக்கேன், எனக்கே தெரிய மாட்டேங்குது. அத்தை, பேசாம அந்த ஆளை டைவர்ஸ் பண்ணி விடுங்க அத்தை. உங்களுக்கு நான் வேற மாப்பிளை பார்த்து நல்ல கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் நானு. என்ன சிரிக்கிறீங்க? நிஜமா தான் சொல்லிட்டு இருக்கேன் நானு. உங்க அழகுக்கு அம்சத்துக்குலாம் ஏகப்பட்ட மாப்பிளை கிடைப்பாங்க உங்களுக்கு. எனக்கு மாப்பிளை பாக்குறதெல்லாம் மெதுவா பாத்துக்கலாம். நீங்க முதல்ல உங்க பொண்டாட்டிய போய் சமாதானப்படுத்துற வழிய பாருங்க. மாப்பிள, அவ அருள் வந்து சாமி அண்ணா அப்புறம் வீடு தாங்காது. ஏங்க, பொழுதன்னைக்கு நான் இதே வாங்க பண்ணிட்டு இருப்பேன் நானு. ஆனா என்னமோ நீங்க சொல்றது வாஸ்தவம் தான். அவ இப்போவே பத்ரகாளி அவதார இடத்துல உள்ள உட்காந்துருப்பா. உள்ள போனா செருப்பு தூக்கி வீசுவாளோ குடை தூக்கி வீசுவாளோ எனக்கு ஒன்றும் புரியல. He looks like a pattikata. How do you choose him? அட்லீஸ்ட் ஒரு +2 படிச்ச பையனையாவது கல்யாணம் பண்ணிருக்கலாம்ல. எப்படி நீ இப்படி படிக்காத ஒருத்தனை? இன்னும் கோவம் குறையில போல இருக்குதே. இங்க பாரு ஆண்டாளு, உனக்கு காமராஜர் ஐயா தெரியுமா? தெரியுமா தெரியாதா? பதில் பேச மாட்டியா? அவருக்குலாம் எழுத படிக்கவே தெரியாது தெரியுமா? ஆனா இன்னைக்கு பல பேர் படிக்கிறதுக்கு காரணமே அந்த படிக்காத மேதை தான். அது தெரியுமா உனக்கு? சரி விடு. சச்சின் டெண்டுல்கர் தெரியுமா உனக்கு? அவர் 10வது தான் படிச்சிருக்கிறாரு. அவர் ஆனா அடிக்காத 100 இருக்குதா? எத்தனை செஞ்சுரி அடிக்கிறாரு? நீ அதை விடுறே. தான் நம்ம ஊர்ல உட்கார்றா. என்ன? உன்னை தாண்டா சொல்றேன், கீழே உட்காரு. என்னடி திடீர்னு மாமா மாமான்னு கொஞ்சற, அத்தா அத்தான்னு பேசுற, டக்குன்னு வாடா போடான்ற? எனக்கு புரியல. புரியல? புரிய வைக்கிற. ஏய், உட்கார். என்ன பெரம்பலாம்? உட்காரு. உட்கார். புருஷன்டி. ஏய், உட்காருன்றல்ல. ஏய், நான் சொல்ற வரைக்கும் எழுந்திருக்க கூடாது, பாத்துக்கோ. என்னடி பண்ணிட்டு இருக்கற நீ?
ஐயோ ஒழுங்கா புடி. இதெல்லாம் தலைவலிடி. தலைவலி எது? இந்த ஸ்லேட்டு புஸ்தகம் நோட்டு இதெல்லாம் எனக்கு தலைவலின்றேன். அப்போ இனிமே டெய்லி அந்த தலைவலியோடய சுத்து. என்ன இன்னையில இருந்து நான் தான் உனக்கு டீச்சர். நான் மறுபடியும் படிக்கணுமா? ஆமா. அடியே லூசு, மூளை திரிக்கிருச்சா உனக்கு? பால் ஊத்துற வயசுல பார்த்து பொண்டாட்டி கட்டி நான் என்னடி பண்ண போறேன்? இப்போ டியா சொன்ன டீச்சரை மரியாதை இல்லாம பாடி போடி பாடி போடி பாடி போடி பாடி போடி பாடி போடின்னு சொல்வியா? 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 வலிக்குது. அப்போ டீச்சரை மரியாதையா சொல்லணும். சொல்லு. மரியாதை கொடுக்கணும். புரியுதா? சரி சரி, வலிக்குதுரே டீச்சர். டீச்சர் அந்த பயம் இருக்கணும். இன்னும் 6 மாசத்துல எல்லார் முன்னாடியும் நீ இங்கிலீஷ்ல பேசணும். இல்ல நீ காலி. இதெல்லாம் அநியாயண்டி. A for ஆண்டாள். ஆண்டாளு. A for ஒன்னு ஆப்பிள்னு சொல்லு, இல்ல அம்மான்னு சொல்லு. அது என்னடா ஆண்டாளு? எனக்கு நீ தாண்டி இன்னொரு அம்மா. அதாவது டீச்சர் கிட்டே போய் சொல்ற, நடிப்பு போடுற. நடிப்பு நடிப்பு நடிப்பியா? சாரி சாரி கூட என்ன சொல்லணும்? அது வாய் வாய் மூடு. நீ முதல்ல ABCD சொல்லு. உனக்கு எந்த அளவுக்கு இங்கிலீஷ் தெரியுதுன்னு பார்க்கலாம். நான் சொல்லட்டா ஆண்டாளு? மேற்கு இருக்கிற மலையை தூக்கி தெற்கு வைக்க சொல்லு, தனியா பண்றேன். இந்த வைகார் இருக்குதுல, ஊருக்குள்ள திருப்பி விட சொல்றே, ஒத்த வேலை பண்றேன். அது படிக்க சொல்லாதரு. அப்ப நான் அடுத்தவ முன்னாடி எல்லாம் அவமானப்பட்டா உனக்கு பரவாயில்ல? இங்க பாரு, என் புருஷன் நல்லவன்னு எனக்கு தெரியும். ஆனா அவன் படிக்காதவனே எல்லாரும் சொல்றத கேட்டுட்டு நான் அசிங்கப்படணும்ல? இத பாரு, உன்னை BA MA டிகிரி எல்லாம் படிக்க சொல்ல, அட்லீஸ்ட் ஒரு 10வது பாஸ் பண்ணி தொலைன்னு தான் சொல்றேன். உனக்கு அது வெறும் 10வது. எனக்கு 10வது டாக்டர் படிக்கிற மாதிரி எனக்கு 10வது படிக்கிறது. பேசுறதே வேஸ்ட். ஆண்டாளு, அடியே ஆண்டாளு, எரிச்சல் பண்ணாதே. ஏண்டி கோச்சு? ஏய் அடியே, என்னடி இப்படி கோச்சுக்கிற நீ? ஏய் ஏய், கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு பேசுறீ. வராத படிப்பா வா வா, நான் இங்க இருந்து வரோம். இங்க பாரு, என்கிட்ட பேசாத சொல்லிட்டேன். ஏன்டி நான் படிக்கணும்னு நினைச்சிருந்தா பள்ளிக்கூடத்துல படிச்சிருக்க மாட்டேனா? என்னடி பேசுற நீ? என்கிட்ட பேசாதன்னு சொன்ன. எனக்கு உன்கிட்ட பேச விருப்பம் இல்ல. இப்போ உனக்கு என்ன? நான் ABCD சொல்லணும் அவ்வளவுதானே? சொல்லி தொலைக்கிறேன். உனக்கு தெரியுமா? சொல்லு. ABC நீ வாசி, எல்லாம் உன் கைராசி, சோ ஈஸி. ஓ என்ன இல்லையா? சரி முறையாத, இன்னொரு பாட்டு இருக்குது. ABCD கொப்பந்தாடி வந்தா வாடி வராட்டி போடு. எப்படி? ஏய், என்ன பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? டேய் இல்லடே, இந்த பாட்டுல ABCD வரும், அதனாலதான். உனக்கு இப்படி எல்லாம் சொன்னா புரியாதுன்னு நினைக்கிறேன். புரியுற மாதிரி சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. இங்க பாரு, என்னைக்கு நீ 10வது பாஸ் பண்றியோ அன்னைக்கு தான் நம்ம 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் நைட். எது? ஏய் ஓ, இங்க பாரு, எத்தனை மாசம் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, அது வரைக்கும் நம்ம 2 பேத்துக்குள்ள எதுவுமே கிடையாது. சும்மா விளையாட்டுக்கு காமெடிக்கு தானே? இல்ல, என் புருஷன் அழகர் மேல சத்தியமா சொல்றேன். போதுமா? என்னடி என் மேலே சத்தியம் போட்ட? ஆமா. அப்ப நிஜமாவா? டவுனுக்கு போனா முருகன் தியேட்டருக்கு பின்னாடி சக்தி ஸ்டோர்னு ஒரு கடை இருக்கும். அங்க எல்லா ஸ்கூல் புக்கும் இருக்கும். நாளைக்கு போய் 10வது புக் எல்லாம் போய் வாங்கிட்டு வா போ. என்னங்க இவ படிக்கலாம் சொல்லிட்டு இருக்கறா? எப்ப படிச்சு அதுக்கப்புறம்
அப்போ இப்ப நடக்காது. தட்டி சுட்டதடா, கை விட்டதடா. ஏய் ஏய் மாப்ள, ஒரு நிமிஷம் நான் கூப்பிடுறேன். மீ ஏய் வாடா. மீ ஓ ஐ டோன்ட் நோ ஹூ யூ ஆர். என்னைய கூப்பிட்டீங்க வாடா, வாடா. சார்? வேற யாராச்சும் வாடா. சார்? நானா? டேய் சொல்லுங்க. யார் சார் உங்களுக்கு வேணும்? டேய் 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 ஓவரா சீன் போடாத. ஆ. ஆ? யாருங்க நீங்க? இந்த வீட்டுக்கு புதுசா வந்திருக்கீங்களா? எனக்கு உங்களுக்கு தெரியாதுங்களே. ஏய் சும்மா இருடா. செம்மையா அடி வாங்குவ. ஒழுங்கா நார்மலா பேச சொல்லிட்டேன். பின்ன என்னடா, நீ வந்து 2 நாள் ஆச்சு, வந்து பாத்தியாடா என்ன நீ? சரி, நான் உன்னை வந்து பார்க்கலாம்னா வீட்டுல இருக்க மாட்டேங்கிற. ஏய் என்ன நீதான் ஆண்டாள் முந்தானையே பிடிச்சிட்டு திரியிறிய. யாரு நீ பார்த்த? ஆமா அடிச்சன் வையே, நாளா நார்மலா தாண்டா இருக்கிறேன், நீ தான் மாறி கிடக்குற. டேய் நான் எங்கடா மாறினேன்? பின்ன என்னடா, பாரதி வந்து பேசினா கண்டுக்காம இருக்கியாமா நீ? தமிழ ஃப்ரெண்டுன்னு வேற சொல்லிட்டு இருக்கிற நீ. என்ன கணக்கு? பாரதிக்கு டைவர்ஸ் பேப்பர் கொடுத்தியாடா நீ? சொல்றா, கேக்குறேன்ல. எதுக்கு நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? நீங்க வந்தது பாரதி கூட சேர்ந்து வாழ்றதுக்கு தானே. அவங்களே சேர்ந்து வாழலாம்னு சொல்றாங்கல்ல, அப்புறம் என்ன உனக்கு? பேசாம சேர்ந்து வாழ்றதை விட்டு எதுக்கு உனக்கு தேவையில்லாத நாடகம் அது? எல்லாம் நாடகம் தான் மாப்ள. ஆனா அந்த நாடகம் நல்லதுக்காக போடுற நாடகம். புரியல எனக்கு. மாப்ள, பாரதிய உனக்கு 4-5 மாசமா தான் தெரியும். ஆனா எனக்கு அவங்கள 2 வருஷமா தெரியும். என்ன வேணாம்னு தூக்கி போட்டு அவசரப்பட்டு ஒரு முடிவெடுத்தாங்களே, அதே மாதிரி தான் இப்ப நான் வேணுங்கிற முடிவையும் அவசரப்பட்டு எடுத்திருக்காங்க. அவசரத்துல எடுக்கிற எந்த முடிவும் நிரந்தரமா இருக்காது மாப்ள. இன்னைக்கு என்ன வேணும்னு நினைக்கிற பாரதி நாளைக்கு என்ன வேணாம்னு சொல்ல மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தான்டா. அவளே அவ செஞ்ச தப்புலாம் உணர்ந்து தான் இந்த முடிவுக்கே வந்திருக்கிறான். இப்போ எப்படி அது தப்பான முடிவா இருக்கும்? அவங்க செஞ்ச தப்புன்னு உணர்ந்தாங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனா நான் எந்த தப்பும் செய்யலன்னு அவங்க இன்னும் உணரல. இப்ப கூட எடுத்த முடிவுல அவங்களா எடுத்த முடிவு கிடையாது. சாமி கிட்ட சீட்டு போட்டு பார்த்தா முடிவே பண்ணிருக்காங்க. சீட்டு போட்டா என்ன, நோட்டு போட்டா என்னடா? வந்த முடிவு நல்ல முடிவு தானே, அப்புறம் என்ன உனக்கு? மாப்ள, நல்ல முடிவுன்னு எனக்கும் தெரியும். ஆனா அது பாரதி எடுத்த முடிவு இல்லையே. இந்த முடிவை அவங்களே எடுக்கணும் மாப்ள. என் மேல எந்த தப்பும் இல்லைன்னு அவங்களுக்கே புரியணும். அது வரைக்கும் நான் எப்படியே இருக்கேன். என்னால புரிஞ்சுக்கவே முடியல மாப்ள. இதுல புரியுற அளவுக்கு ஒண்ணுமே இல்லை மாப்ள. எங்க 2 பேருக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு இருக்கிறது தமிழ் ஒருத்தி தான். அவ சந்தோஷமா நிரந்தரமா இருக்கணும்னா நானும் பாரதியும் நிரந்தரமா ஒன்னா இருக்கணும். அதுக்கப்புறம் நாங்க 3 பேரும் எக்காரணத்தை கொண்டு பிரியவே கூடாது. அதுக்கு ஒரே வழி பாரதி என்னை முழுசா ஏத்துக்கணும். அவங்க மனசுல எந்தவித சந்தேகமும் இல்லாம, யாரோட தூண்டுதலும் இல்லாம அப்படியே ஏத்துக்கணும். இந்த ஒரு காரணத்துக்காக தான் மாப்ள பாரதிக்கு நான் பரீட்சையை வச்சிருக்கேன். அதெல்லாம் நீ என்ன பரிச்சை வச்சாலும் அந்த அம்மா பாஸ் ஆயிருண்டா. ஏன்? எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு மாப்ள. அது மட்டும் இல்ல, ஆரம்பத்துல தான் நான் எப்படி பாரதியை காதலிச்சேன்னு எனக்கு தெரியும். ஏன் பாரதிக்கும் தெரியும். ஆனா பாரதி என்னை எந்த அளவுக்கு காதலிக்கிறாங்கன்னு எனக்கு தெரிய வேண்டாமா? அதுக்கு தாண்டா இந்த சான்ஸ். ஆனா உன்னடா, ஒவ்வொருத்தனும் காதல் வச்சு கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டியில பெத்துட்டு வாழுவானுங்கடா. ஆனா நீ ஒருத்தன் தாண்டா இது எல்லாத்தையும் தலைகீழ பண்ணிட்டு இருக்கிற. சரி என்ன விடு. உங்க மாமனார் உனக்கும் ஆண்டாளுக்கும் பச்சை கொடி காட்டிட்டாருன்னு கேள்விப்பட்டேன். சும்மா இரு மாப்ள, நீ வேற. அந்த ஆள் நல்லது பண்றானா கெட்டது பண்றானாவே எனக்கு தெரிய மாட்டேங்குது. திடீர்னு நல்லது பண்றான், திடீர்னு கெட்டது பண்றான். எதுக்கு நல்லது பண்றான், எதுக்கு கெட்டது பண்றான்னு ஒரு இளவும் புரிய மாட்டேங்குது எனக்கு. அந்த ஆளை கண்டுக்காம உன் வாழ்க்கையை நீ வாழ ஆரம்பிடா. எப்படிதானோ அந்த இடத்துல தானே ஆண்ட ஒரு கண்டத்தை வச்சிருக்கிறான் எனக்கு. கண்டமா? என்ன மாப்ள சொல்ற? நான் 8ஆம் கிளாஸ் படிக்க முடியாம தானே பள்ளிக்கூடத்தை விட்டு ஓடினேன். இப்போ அவன் நான் 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணாதான் எங்களோட ஃபர்ஸ்ட் நைட்டுன்னு சொல்றா. அவ என்ன கணக்கிடாது? இது கண்டிஷன். ஆமா, என்ன பண்ண சொல்ற? எதுக்குடா டேய் சிரிக்காதடா. சிரிடா நல்லா. என் நிலைமை நினைச்சா எனக்கே சிரிப்பு வருது, உனக்கு வராதா? அதுக்கு இல்லை மாப்ள, இப்படிலாம் கூட நடக்குமான்னு யோசிக்க முடியாத அளவுக்கு உன் வாழ்க்கையில நடக்குதே மாப்ள. அதான் மாப்ள எனக்கு புரிய மாட்டேங்குது. ஐயோ, திருக்குறள் டெஸ்ட் வச்சிருக்கா மாப்ள. நான் போய் படிக்கிறேன். சரியா? படி, நல்லா படி. ஓகேடா, ஆல் தி பெஸ்ட்.
பாரதி இன்னைக்கு விண்வெளிக்கு எதுனா ராக்கெட் விட போறியா என்ன? ஒன்னும் இல்லையா? இன்னைக்கு ஆதிக்கு என்ன சமைச்சு கொடுக்கலாம் தான் யோசிச்சுட்டு இருக்க, கரெக்டா? என்ன அப்படி பாக்குற? எனக்கு எல்லாம் தெரியும்பா. இங்க இருந்து நீ சாப்பாடு எடுத்துட்டு போறதும், வாசல்ல நின்னு அந்த வீட்டையே குறுகுறுன்னு பாக்குறதும், அப்பப்பா காதல் ரசம் வழிஞ்சு ரோட்ல ஆறா ஓடுது போலயே. என்னடி இப்ப அழகர் இங்க இல்லைன்னு என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்கியா? ஓ, உண்மை சொன்னா உனக்கு கிண்டல் மாதிரி தெரியுதா? இந்த பொம்பளைங்க நாம இருக்கோம் பத்தியா, சாதாரண ஆளுங்களே கிடையாது. ஒரு ஆம்பளை நம்மள பாக்குறாருன்னு தெரிஞ்சாலும் அப்படியே கண்டுக்காம நம்ம இருப்போம். அதுவே அவன் நம்மள கண்டுக்கலன்னு போது வலிய நம்மளே போய் அவன் முன்னாடி போய் நின்னுட்டே இருப்போம். இப்ப என்ன சொல்ல வர? ஆ, மீனாட்சி அம்மன் கோயில்ல பொரியும் சுண்டலும் தராங்களாம், போய் வாங்கிட்டு வரியா? வேற என்னடி, உள்ளுக்குள்ள இவ்ளோ ஆசைய வச்சுக்கிட்டு எதுக்குடி 2 பேரும் கண்ணாமூச்சி விளையாண்டுட்டு இருக்கீங்க? ஹலோ மேடம், இப்ப ஆடுறது நான் இல்ல, அவர்தான். இவ்ளோ நாள் நீ ஆடிட்டு இருந்தல்ல, கொஞ்சம் இப்போ அவர் ஆடிட்டு இருக்காரு. ஆனா உன்னடி, ஆதி அளவுக்கு எவனாலையுமே லவ்வே பண்ண முடியாது. எப்படி சொல்ற? பின்ன அன்னைக்கு கோயில்ல அவரை அடிச்சு அவ்ளோ அவமானப்படுத்தினதுக்கு அப்புறம் கூட வேற யாராவது இருந்தாங்கன்னு வச்சுக்கோயேன், உன்னை தூக்கி போட்டு போயிட்டே இருப்பான். ஆனா ஆதி திரும்பவும் நீதான் வேணும்னு வந்து நிக்கிறாரு பாரு. ஆதி சூப்பர் ரீ. அவர் இடத்துல வேற யார் இருந்திருந்தாலும் வேற ஒருத்தைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு இழுத்துட்டு போய் செட்டிலே ஆயிருப்பான். ஆனா ஆதி உன்னை தவிர வேற யார் கூடவும் வாழவே கூடாதுன்னு வைராகியமா வந்து உனக்காக நின்னுட்டு இருக்காரு பாரு. அவர்லாம் புருஷனா கிடைச்சதுக்கு நீதான் புண்ணியம் பண்ணிருக்கணும். உண்மைதாண்டி, நான் தான் அவரை இத்தனை நாளா புரிஞ்சுக்காம இருந்துட்டேன். எனக்கும் ஆதைய ரொம்ப ரொம்ப பிடிக்கும்டி. அவர் செஞ்ச அந்த ஒரே ஒரு தப்பு மட்டும்தான் எங்களுக்குள்ள இவ்ளோ பெரிய பிரச்சனையை உண்டாக்கிச்சு. சரி, இப்ப எப்படி மன்னிச்ச அவரை? மன்னிச்சுனா இல்லையான்னு எனக்கே தெரியல. ஆனா நான் அதை மறக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். இன்னும் சொல்ல போனா அப்படி ஒரு விஷயம் நடந்ததாவே என் ஞாபகத்துல இருக்கக்கூடாதுன்னு நினைச்சேன். இப்போ என் மைண்ட்ல இருக்கிறதெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான், அவர் என்னை எவ்வளவு லவ் பண்ணாருங்கிறது மட்டும்தான். ஆனா நான் அவரை எவ்வளவு லவ் பண்ணேன்னு அவருக்கு தெரியாது. இப்ப நான் அதை அவருக்கு புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன். சூப்பர் டி. ஆனா ஆதி டிவோர்ஸ் பேப்பர்லாம் எடுத்து வச்சு கையெழுத்து கேட்டுட்டு இருந்தாரு, என்ன பண்ண போற? நான் இவ்ளோ பண்ணிருக்கேன், அவரும் மனுஷன் தானே, அவருக்கும் கோவம் இருக்காதா? அந்த கோவத்துல தான் அவரை டிவோர்ஸ் பேப்பரை கொடுத்தாரு. மத்தபடி அவராலையும் நான் இல்லாம இருக்க முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆமா, இப்ப மட்டும் வாய்க்கிழியே நல்லா பேசு. அந்த மனுஷன் வந்து 3-4 மாசமா எதிர்த்த வீட்லயே உட்கார்ந்துட்டு இருந்தாரு. உனக்காக ஏங்கிட்டு இருந்த போலாம் அவரை கண்டுக்கவே இல்ல. இப்ப மட்டும் பேச்ச நல்லா வசனமா பேசுவல. நடந்ததே நினைச்சிட்டு இருந்தா நடக்க போறது நரகம் ஆயிடும். அதனால நான் எல்லாத்தையும் மறந்துட்டு ஆதிய புதுசா லவ் பண்ண போறேன். புது வாழ்க்கையை நான் அவர் கூட வாழ போறேன். இதுக்கப்புறம் நான் அவரை மிஸ் பண்ண மாட்டேன். 2 பேரும் நல்லா இருந்தீங்கன்னா சந்தோஷம்தான், சரியா? ஏய், எங்கடி போற? உனக்கு தெரியாதா, இன்னைக்கு அழகருக்கு நான் தமிழ் டெஸ்ட் வச்சிருக்கேன். நான் போகலன்னா படிக்காம ஊரை ஏமாத்திட்டு இருப்பாரு, அதான். அடி பாவி, பாவண்டி அவரு. இத்தனை வயசுக்கு அப்புறம் அவருக்கு இதெல்லாம் தேவையா? ஏய், படிப்புக்கெல்லாம் வயசே இல்லடி, அது சாகர வரைக்கும் கூட படிக்கலாம். எப்படியாவது படிக்கணும், எதையாவது படிக்கணும்னு நினைக்கிறவங்க தான் சாகர வரைக்கும் படிக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா நம்ம அழகருக்கு செத்தா கூட படிப்பு வராதுன்னு உனக்கு நல்லாவே தெரியும். 2க்கும் வித்தியாசம் இருக்குடி. எனக்கு அழகர் மேல நம்பிக்கை இருக்குடி, கண்டிப்பா அவர் பாஸ் பண்ணுவாரு. இல்ல நான் பாஸ் பண்ண வச்சிருவேன், சரியா? பை. என்ன மாம்ச நடுவீட்ல இருந்து துப்பிக்கிட்டு இருக்கீங்க? வெறுப்பேதாதே, நானே இந்த 1.5 அடி தெருக்குள்ள 1.5 மணி நேரம் படிச்சுட்டு இருக்கிற, மண்டையில ஏற மாட்டேங்குது. வார்த்தையும் எதுவும் வாயிலே நுழைய மாட்டேங்குது. வெறுப்பேத்திட்டு இருக்கிறேன். ஏன் மாப்ள, உங்க பையனே ஸ்கூலுக்கு போய் படிக்க வேண்டிய வயசு, நீங்க இப்ப படிச்சு என்ன பண்ண போறீங்க? நான் என்ன ஆசைப்பட்டா படிச்சுட்டு இருக்கிறேன். என் வாழ்க்கையில் நல்லா நடக்கணும்னு நான் 10வது பாஸ் பண்ணணும்னு உங்க மக ஆர்டர் போட்டுருக்கிறா.
அடக்கடவுளே, இவளுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? எனக்கு என்ன தெரியும் அவ டேய் மாமா, உன்னை என்ன பண்ண சொன்னா நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் உனக்கு கதை பேசல, நான் படிச்சுட்டு தான் இருந்தேன். அத்தை பேரம் பேத்தி வேணும் சீக்கிரம் நீ ஏமா இவரை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? 10வது பாஸ் பண்ணாதான் நடக்கும்னு சொன்னியா? நான் சொல்லிட்டேன். அத்தை தான் அர்ஜென்ட்டா வேணும்னு சொன்னாங்க. அவ்வளவு அர்ஜென்ட்டா வேணும்னா பவித்ரா கல்யாணம் பண்ணி வச்சு பெத்து கொடுக்க சொல்லு. இங்க பாரு, நீ பாஸ் பண்ணலன்னு வச்சுக்கோயேன், உனக்கு எதுவும் கிடைக்காது. ஏண்டி மாப்பிளைய போட்டு இந்த பாடுபடுத்திட்டு இருக்க? கேளுங்க. இங்க பாருங்க, இந்த விஷயத்துல யாரும் தலையிடாதீங்க சொல்லிட்டேன். அவர் படிச்சு பாஸ் பண்ணி ஆகணும் சொல்லிட்டேன்.